ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் தினேஷ் பேசுகிறேன். இன்றைக்கி நடக்கிற சுச்சுவேஷனில் இந்த தமிழ்நாட்டிலையும் அப்புறம் நம்மளை சுற்றி என்ன நடக்குதுங்கிறது நமக்கு இன்னும் சுத்தமாக புரிய மாட்டேங்குது, சுத்தமாக தெரியல. என்ன இன்சிடென்ட்னு உங்களுக்கு எல்லாருக்கும் நல்லா தெரியும். எக்ஸாக்டாக முந்தா நேற்று ஒரு ஹிந்திக்கார ஒரு பையன் கூட சொல்ல முடியாது, ஒரு பெரிய ஒரு வயசானவர், ஒரு மிடில் ஏஜ் பர்சன், ஒரு அடல்ட், ஒரு 32 years ஓல்டு ஒரு ஆளை 4 சின்ன பசங்க, விச் மீன்ஸ் 10th 9th ஸ்டாண்டர்ட் கூட சரியாக படிக்காத பசங்க வெட்டி கொலை பண்ணியிருக்காங்க. அது இன்னும் கொலையா இல்லை என்னன்னு தெரியல. ஒரு உயிர் போராடிக்கிட்டு இருக்காரு. லிட்ரலி இது ஒரு கொலை முயற்சி, ஒரு கொடூரமான ப்ரூட்டலான ஒரு கொலை முயற்சி தான் சொல்லுவேன் நான். அந்த வீடியோவை பார்க்க முடியலங்க. எத்தனை பேர் இந்த வீடியோவை பார்த்துருந்துருப்பீங்கன்னு எனக்கு தெரியல. எத்தனை நியூஸ் சேனல் அதை கவர் பண்ணாங்கன்னு எனக்கு தெரியல. இந்த சன் நியூஸ் எதுக்கு இருக்குன்னு எனக்கு தெரியல. மற்ற நியூஸ் சேனல் எதுக்கு இருக்குன்னு எனக்கு தெரியல. ஆக்சுவலாக நீ யாருடா, நீ எதுக்குடா இதெல்லாம் பற்றி பேசுகிற அப்படின்னு கேட்டிங்கன்னா, சத்தியமாக ஒரு பர்சனாவோ இல்லை ஒரு யூடியூபராவோ இல்லை ஒரு கண்டென்ட் க்ரியேட்டராகவோ என்னால் இதை பேசாமல் இருக்க முடியல. ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நீங்கள் அந்த நியூஸ்லாம் பார்த்துருந்துருப்பீங்க. நல்லா என்ன நடக்குன்னு உங்களுக்கு தெரிஞ்சிருந்துருக்கும். ஒரு 4 பேர் எதுக்கு அந்த ஒரு 32 years ஓல்டு ஒரு ஆளை எதுக்கு அப்படி வெட்டினாங்கங்கிறது எதுக்குன்னு உங்களுக்கு தெரியுமா? ஜஸ்ட்டு அந்த ட்ரெயினில் போயிட்டுருக்காரு, சென்னை டு திருத்தணி போகிற ட்ரெயினில் அந்த ஒரு பர்சன் இருக்கார். அவரு பாவம் ட்ரெயினில் ஒரு மூலையில் உட்காந்துட்ருக்காரு. அவர்கிட்ட கத்தியெல்லாம் இவ்வளோ பெரிய நீல கத்தியெல்லாம் சின்ன பசங்கக்கிட்ட எப்படி வருதுன்னு நமக்கு தெரியல, எனக்கும் தெரியல சுத்தமாக. அவர்கிட்ட போய் ரீல்ஸ் பண்ணிவிட்டு அவரை வெட்டுற மாதிரி இப்படி டுமுக்குன்னு அந்த ஒரு கானா பாட்டெலாம் போட்டுட்டு அந்த ரீல்ஸ் போட்டுட்டு அவர்கிட்ட வந்து சேட்டை பண்ணியிருக்காங்க. அவர் வந்து அதை தங்காமல் ஏன் இப்படிலாம் பண்ணுறீங்க, என்கிட்ட ரீல்ஸ் எடுக்காதீங்கன்னு சொல்லியிருக்காரு. இதை வந்து ஒரு அடிதடி கிடையாது, ஒரு சண்டை கிடையாது, ஒரு குடும்ப பிரச்சனை கிடையாது, இல்லை ஒரு எந்த பிரச்சனையுமே கிடையாது. சாதாரண ஒரு ஆள் ட்ரெயினில் போய்ட்டுருக்க ஆள்கிட்ட ரீல்ஸ் பண்ணுறங்கிற பேரில் இந்த மாதிரி கலாட்டா பண்ணி அவர் என்கிட்ட இதெல்லாம் பண்ணாதீங்கன்னு சொன்னதுக்கப்புறம் துரத்திட்டு அவரை பின்னாடியே ஃபாலோ பண்ணிட்டு போய் ரயில்வே ஸ்டேஷனுக்கு பின்னாடி இருக்க இது ஒரு பில்டிங் கிட்ட வச்சு 4 பேர் வந்து வெட்டுறாங்க, ப்ரூட்டலாக வெட்டுறாங்க. சின்ன பசங்க, என்னையோட சின்ன பசங்க. நான் எனக்கு 24 வயசு ஆகுது, அந்த பசங்களுக்கு 17-18 வயசு. எனக்கு அதை பார்த்து கை காலம் நடுங்குது. இன்னமும் அதுலேருந்து வெளியே வரும். ரொம்ப டிஸ்டர்ப் ஆகிடுச்சு அந்த வீடியோ பார்த்து. அந்த பசங்களுக்கு ரத்தம் வருது, அப்படி ஊற்றுது. அவங்க ஐயோமான இந்த பையன் அவர் கத்துறாரு. எப்படி வெட்டுறாங்கன்னு எனக்கு தெரியல. இது வந்து நம்மளால் சொல்ல முடியல வாயால். என்ன நடக்குதுங்கிறது இங்கே தெரியல. இதுக்கு முழுக்க வந்து கவர்மெண்ட்டும் நம்ம தமிழ்நாடு போலீஸும் தான் பொறுப்புன்னு சொல்லுவேன் நான், என்னை கேட்டால். ஏன்னா நினச்சி பாருங்களேன், இப்போது நடக்கிறது வந்து இங்கே ஒரு பிரச்சனையாக இல்லாமல் ஒரு ஸ்டேட் பிரச்சனையாக மாறிச்சுனாலோ, இல்லை வந்து 2 ஸ்டேட்டுக்கு நடுவில் பிரச்சனைனாலும் என்ன ஆகும்? அங்கே இருக்க தமிழ் பீப்புள்ஸ்க்கு யார் பொறுப்பு? இப்போது அங்கேருந்து ஹிந்திக்காரங்களாம் இங்கே வராங்க, வெறும் ஜஸ்ட்டு ஒரு தொழிலுக்காக வராங்க. அவங்கள நம்ம கிண்டல் பண்ணிட்டு ஹிந்திக்கார பையா அது இதுன்னு சொல்லிட்டு ஏதோ கிண்டல் பண்ணிட்டு நம்ம சுற்றிட்டு இருக்கோம், அது தேவையில்லாமல். இருந்தாலும் அவங்க நமக்காக எந்த கெடுதலும் பண்ண மாதிரி எனக்கு பெருசாக தெரியல. பாவம், என்னது வந்தாரை வள வைக்கும் ஊர் அப்படின்னு சொல்லி இருந்த சென்னை, அப்படி இருந்த தமிழ்நாடு இப்போ வந்து வந்தால் நாங்கள் கொலை பண்ணுவோம், வந்தால் வெட்டுவோம் அப்படின்னு ஒரு ஃபன்னியான, இதை வந்து ஒரு ஃபன்னியாக கொண்டு போயிட்டுருக்காங்க. எல்லாமே இந்த சோஷியல் மீடியா நார்மலைஸ் ஆகிடுச்சுங்க. அந்த ஒரு பட்டா கத்தி, இவ்வளோ பெரிய கத்தி, அது எனக்கு சாம்பிளுக்கு நான் என்ன காட்டுறது கூட எனக்கு தெரியல. அவ்வளோ பெருசு எந்த ஒரு ஆப்ஜெக்ட் கூட கிடையாது. என்கிட்ட ஒரு சிசர் இருக்குது. இந்த சிசரே இவ்வளோ நீளம் தான். அவனுக்கு இவ்வளோ பெரிய கத்தி வச்சுட்டு ரீல்ஸ் போடுறானுங்க இன்ஸ்டாகிராமில், சோஷியல் மீடியாவுக்காக. அந்த கானா பாட்டை போட்டு ரீல்ஸ் போட்டு இந்த ஆளை வந்து கொலை பண்ணிட்டாங்க. அதில் வந்து ஒருத்தன் வந்து செல்ஃபிக்கு போஸ்ட் கொடுக்குறான், அப்படி வெட்டிட்டு ஏதோ வந்து வாழ்க்கையில் சாதிச்சிட்ட மாதிரி போஸ்ட் கொடுக்குறான் வெட்டிட்டு. நாங்களும் அதே ஜென்ரேஷனில் தான் இருக்கோம். எவ்வளோ நல்ல செய்கிறவங்க இதே ஜென்ரேஷனில் தான் இருக்காங்க. எப்படி போயிட்டுருக்குன்னு தெரியல. எஜுகேஷன் இல்லை, ஒரு பசங்களை வளர்த்துறது இந்த கட்டுப்பாடு இல்லை, போலீஸ்க்கும் ஒன்றும் இல்லை. லிட்ரலாக அந்த வீடியோ பார்க்க இன்னும் லிட்ரலாக அதே மாதிரி வீடியோஸ்லாம் நிறையா வந்துகிட்டு இருக்குது. நான் உங்களுக்கு அந்த வீடியோலாம் சைடில் முடிஞ்ச நான் ஆட் பண்ணுறேன், இந்த வீடியோஸ்லாம் பாருங்கள். இங்கே ஒரு பையன் வந்து அதுவும் கஞ்சா போதை, எல்லாமே கஞ்சா போதையில் நடக்கிறது தான். போலீஸ் ஆஃபீஸர் இருக்கார். அந்த போலீஸ் ஆஃபீஸரை குத்துறான், உதைக்கிறான். அது ஒரு 4-5 போலீஸ்காரங்க இருக்காங்க. ஒரு போலீஸ்காரர் வந்து கேட்குறாரு சம்திங், அது வந்து வாய்ஸ் சரியாக கேட்கல அது வீடியோவில். அவர் கேட்குறப்போ அவர் வந்து உதைக்கிறான், அடிக்கிறான். லிட்டரலாக போலீஸை ஒரு சின்ன பையன் அடிக்கிறான்.
என்ன என்ன பண்ணிகிட்ருக்கு இந்த கவர்மெண்ட், என்ன பண்ணிகிட்ருக்கு இந்த போலீஸ்காரங்க, என்ன பண்ணுறாங்க? போலீஸ்காரங்க எதுவுமே பார்க்காம லெத்தாஜிக்காக விட்டு இப்போ வந்து போலீஸ்காரங்களை அடிக்கிற நிலைமைக்கு வந்துட்டாங்க. இந்த மாதிரி சின்ன பசங்க கஞ்சா போதையில், இன்னும் பெரியவங்க, இன்னும் என்ன மாதிரி ஏஜில் இருக்கவங்க, அவங்களாம் என்ன எப்படி இருப்பாங்களோ, என்ன நிலைமையில் இருக்காங்களோ தெரியல, எல்லாத்தையுமே லெத்தாஜிக்காக அந்த கவர்மெண்ட் விட்டு கொலை, கற்பழிப்பு, ரேப்பு, ஹராஸ்மெண்ட்டு, இன்னும் இந்த மாதிரி கேவலமான கொலைகள், சின்ன பசங்களை, இதெல்லாம் சத்தியமாக பார்த்துட்டு இருக்கும்போது தமிழ்நாடு பீகார் மாதிரி ஆகிடுச்சு. சுத்தமாக அப்படியே பீகார் விட மோசமாகிடும் போல். இன்னும் போகிற நிலமையெல்லாம் பார்த்தா இன்னும் எங்கே போய் முடிய போகுது, இல்லை என்ன ஆக போகுது, நாமளாம் எப்படி வாழ்கிறதுன்னு எனக்கு தெரியல. நான் இப்போது இதையெல்லாம் பார்த்து ரொம்ப டிஸ்டர்ப் ஆகிட்டு வெளியே யாராவது சின்ன பசங்களே வேறையா பார்த்தாலும் ஒரு மாதிரி பயமாக இருக்குது. இதெல்லாம் என்னடா இது, ஐயோ நமக்கு எதுவும் நடந்துருமோ, இல்லை யார்ட்டே எதாவது பேசினதாக ஆகிடுமோ, யார்ட்டையாவது பழகினதாக ஆகிடுமோ, இல்லை என்ன பண்ணுவாங்களோ ஏது பண்ணுவாங்களோங்கிற மாதிரி எல்லோரும் டிஸ்டர்ப் பண்ண வச்சுட்டாங்க. ஏங்க எனக்கு இந்த சிஎம்ஓ இல்லை சிஎம்மோட பையனோ இல்லை டிஎம்கேக்காரங்களோ என்ன பண்ணுறாங்க எனக்கு சுத்தமாக எனக்கு தெரியல. இது நம்ம கவர்மெண்ட்டுன்னு சொல்கிறத விட டிஎம்கேன்னு சொல்கிறது எனக்கு கொஞ்சம் மனசு நிம்மதியாக இருக்குது. ஏன்னா கவர்மெண்ட்டுன்னு சொன்னால் ஒரு அசிங்கமாக இருக்குது. ஏதாவது இப்போ வந்து விஜய்க்கு ஆப்போசிட்டாக பண்ணுறாங்கங்கிற பேரில் எல்லாம் எவ்வளோ சதி நடக்குதுன்னு நமக்கே தெரியும். அந்த 42 பேர் இறந்தப்போ, 40 பேர் இறந்தப்போ அவர் சிஎம்முக்கு வந்து நெஞ்சு பதப்பதிச்சு அப்படி கஷ்டமாக இருந்து வந்தவருக்கு இந்த மாதிரி 4 பேர் சேர்ந்து கொள்கிறப்ப ஏன் ஒரு நியூஸில் வந்து பேட்டி கொடுக்கல? ஏன் வந்து டிஎம்கேலேருந்து யாருமே வந்து சொல்லலை? ஏன் இப்போ போகிற ஒரு முடிக்கிற அந்த என்னது அவங்க பீரியட் முடிகிற டைம்லேயாவது ஏதோ கொஞ்சம் நல்ல விஷயமாக சொல்லலாமே, பண்ணலாமே. எதுவுமே இல்லை. மக்கள் எல்லாருமே பார்த்துட்டு இருக்காங்க. எந்த நியூஸ் சேனலுமே இதை கவர் பண்ணலைங்க. ஒரு பெரிய நியூஸ் தினத்தந்தி சம்திங் 2-3 பாலிமர்னு நினைக்கிறேன், அந்த மாதிரி சில 2-3 சேனலில் கவர் பண்ணியிருக்கேன். சன் நியூஸில் ஒன்றும் வரல, நியூஸ் 7ல் ஒன்றும் வரல, எதுலேயுமே எதுவுமே வரல. அது ஏன், எப்படி, இதெல்லாம் எதுக்கு மறைச்சு என்ன பண்ண போகிறாங்கன்னு எனக்கு தெரியல. இவங்க வந்து நினச்சிட்டு இருக்காங்க நியூஸ் சேனலில் போடுறது மட்டும் தான் மக்கள் நம்புவாங்க, இன்னும் சோஷியல் மீடியா, ட்விட்டர், ஃபேஸ்புக்கில் வரலாம், நாங்களாம் பார்க்காம இருப்போம் அப்படின்னு நினச்சிட்டு இருக்கலாம். நமக்கு தெரியல. கண்டிப்பாக ஒன்று நடந்துச்சுன்னா அந்த நியூஸ் வெளியே வரும். அது வெளியே வரதுக்காக தான் நாங்களும் இன்ஃப்ளூயன்சர்ஸ்லாம் நாங்கள் இருக்கோம். நான் இன்ஃப்ளூயன்சர் நான் சொல்லிக்கிறத விட எல்லாருமே இதுக்காக தான் நாங்கள் இந்த பீப்புள். இப்போ நான் வந்து ட்ராவல் கண்டென்ட் தான் நான் போட்டுட்ருந்தேன். ட்ராவல் கண்டென்ட், டாய்ஸ், இந்த மாதிரி எனக்கு பிடிச்சதை நான் வந்து என்னோடய லைஃப்பில் நான் பண்ணலான்னு சொல்லி நான் போட்டுட்ருந்தேன். அதுக்கப்புறம் இதெல்லாம் பார்த்து என்னால் தாங்க முடியல. இது நான் பேசி இதை மாற்ற வருமா வராதான்னு எனக்கு தெரியல. இருந்தாலும் என்னை ஃபாலோ பண்ணுற, என்னை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுருக்க இந்த 8000 பீப்புள்ஸ்க்கும் இந்த நாலேஜ் வந்து நான் போய் சேரணுங்கிறதுக்காக தான் நான் பேசிகிட்டு இருக்கேன். ஏன்னா நியூஸ் சேனல் உண்மையை சொல்கிறாங்களா போய் சொல்கிறாங்கன்னு எனக்கு தெரியல. எனக்கு ஒன்றும் போய் சொல்லணும்னு அவசியம் இல்லை. அதனால் நான் என் சேனலே போனாலும் பரவாயில்ல, என்னோடய இதே இல்லாமல் போனாலும் பரவாயில்ல, ஏதாவது ஒரு சேஞ்ச் நடக்குமா அப்படிங்கிறத நான் பேசிகிட்டு இருக்கேன். ஏன்னா நானும் வந்து என்னால் முடிஞ்ச அளவு நான் ட்ரை பண்ணேன். நான் கோயம்புத்தூரில் இருந்தப்போ எங்கள் ஏரியாவில் குப்பை வந்து ரொம்ப ஒரு குப்பை மலை மாதிரி. அங்கே எங்கள் வீடு இருக்குன்னா அந்த வீட்டிலேருந்து இந்த ஸ்ட்ரீட்டில் வெளியே வரும். அந்த இமேஜஸ் என்கிட்ட இருந்துச்சுன்னு நான் ஆட் பண்ணுறேன். அந்த இடத்துல குப்பை போட்டு வச்சு என்ன சொல்கிறது, குப்பை அள்ளவே மாட்டேன்றாங்க. வீட்டிலேருந்து அள்ளிட்டு வந்து அங்கே போட்டுடுறாங்க. அந்த குப்பை வண்டியிலேருந்து தள்ளிட்டு வருவாங்க, அவங்களும் அள்ளிட்டு வந்து வீடு இங்கே இருக்குன்னா வீட்டிலேருந்து தள்ளி ஒரு 200 மீட்டர் தான் அந்த குப்பை போட்டுட்டு இருக்குது, அங்கே கொண்டு போய் போட்டுறாங்க. அப்படி எது குப்பை வண்டி வச்சுட்டு குப்பை அள்ளுறாங்கன்னு எனக்கு தெரியல. அதை நான் ரிப்போர்ட் பண்ணி போட்ட உடனே அடுத்த நாளோ 2 நாள்லேயே அந்த குப்பையெல்லாம் க்ளீன் பண்ணாங்க. திரும்ப அதே ப்ராசஸ் தான் நடந்துச்சு. திரும்ப அதே குப்பையை கலெக்ட் பண்ணிட்டு போய் அதே இடத்துல போட்டாங்க. இதெல்லாம் ஏன் இப்போ இதுக்கும் நம்ம டிஎம்கேக்கும் எப்படி நீங்கள் சம்மந்தம் சொல்லுவீங்க? டிஎம்கேயில் இருக்கவங்க எப்படி சம்மந்தம் சொல்லுவீங்கன்னா, மேலே இருக்கவங்க கரெக்டாக ரூல் பண்ணால் தான் கீழே இருக்கவங்களாம் கரெக்டாக இருப்பாங்க. மேலே இருக்கவங்க கரெக்டாக ரூல் பண்ணி கீழே இருக்கவங்ககிட்ட இதெல்லாம் நடக்கணும், இதெல்லாம் நடக்கணும்னு சொன்னால் தானே கீழே இருக்கவங்க கரெக்டாக இருப்பாங்க. இப்போது ஒரு சிம்பிளான விஷயம், நீங்கள் வந்து அந்த ஒரு க்ரௌடில் அவ்வளோ பேர் இறந்தாங்க, அதுக்கெலாம் வந்து பேசுனீங்க, ஓகே. அதே மாதிரி எல்லா இடத்துலையும் இருந்தீங்கன்னா நாங்கள் என்ன சொல்ல போகிறோம்? அதே மாதிரி அந்த கள்ளச்சாராயத்துக்கு ஏன்னா அது இவங்க மேலே தப்பு இருக்குது. போலீஸில் அந்த அடித்து லாக்அப் இதெல்லாம் நடந்துச்சு இல்லைங்க, அது அப்போ பேசுனப்போ எல்லாமே சாரி. அதுவே தளபதி விஜய் அவர் வந்து போய் நடந்த மீட்டிங் எவ்வளோ பேசுனாங்க. ஒருத்தர் வந்து இப்படி அழுகுறாரு, ரூல்ஸாக ஃபாலோ பண்ண சொன்னேடா அப்படின்னு இப்படியே அழுகுறாரு. இங்கே வந்து பேசலாம்ல, 4 பேர்கிட்ட பேசலாம்ல, இந்த 4 பேரை பற்றி பேசலாம்ல, இந்த மாதிரிலாம் நடக்குது, இனிமேல் நடந்துச்சுன்னா இப்படி நாங்கள் கை காலை உடைப்போம், இல்லைன்னு வந்து ஏதோ ஒன்று பண்ணணும்னு சொல்லி மிரட்டலாம்ல. அதாவது ஒருத்தர் தப்பு பண்ணாலோ, ஒருத்தர் ஹராஸ் பண்ணாலோ, ஒருத்தர் ரேவ் பண்ணாலோ, வெளிநாட்டில் நடக்கிற மாதிரி இல்லைனா வேறு கண்ட்ரியில் நடக்கிற மாதிரி நீங்கள் எப்போ சட்டம் கொண்டு வரீங்களோ அப்போ தான் இங்கே தப்பு நடக்கலாம் நிற்கும். எனக்கு தெரிஞ்சில்ல, இதுதான் உண்மை. அங்கே ஏதோ ஒன்று நடந்துச்சுன்னா அடிக்கிறாங்க, நாட்டு ரோட்டில் நிற்க வச்சு அடிப்பாங்கன்னு சுட்டு கொள்ளுவாங்க. இங்கே ஏன் இது நடக்க மாட்டேங்குது? இப்போது 2 நாளைக்கு முன்னாடிங்க, 2 நாளோ நேற்று நினைக்கிறேன், கர்நாடகாவில் ஏதோ ஒரு எம்எல்ஏ பார்ட்டி அந்த இதில் பேசுகிறப்போ ரேப்புன்னு சொல்லிட்டு சிரிக்கிறார். இந்த மாதிரி ரேப் விஷயம் அப்படின்னு சொல்லிட்டு சிரிக்கிறார். ஒரு இதில் மீட்டிங்கில் சிரிக்கிறாரு. இதெல்லாம் வந்து நார்மலைசேஷன் ஆகிடுச்சிங்க. இந்த ரேப், ஹராஸ்மெண்ட், இந்த வெட்டு குத்து கொலை, இதெல்லாம் வந்து இந்த ரீல்ஸு, இந்த இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக், சோஷியல் மீடியாவில் வந்து நார்மலைசேஷன் பண்ணிட்டாங்க ஃபுல்லாகவே. இது வந்து நார்மல் கிடையவே கிடையாது, சுத்தமாக இது நார்மல் கிடையாது. அதே மாதிரி தான் இப்போ ஏதோ
1 வீக்கோ 2 வீக் 1 மந்த்தோ 2 மந்த் எனக்கு சரியான டேட் எனக்கு சரியாக தெரியல. 1 மந்த் முன்னாடி நினைக்கிறேன். ஏதோ சம் ஹிந்தி பீப்புளோட வீடியோஸ் லீக் ஆச்சுன்னு சொல்லிட்டு அது சீசன் 1 சீசன் 2ன்னு சொல்லி இதெல்லாம் நார்மலான விஷயம் கிடையாதுடா. இது வந்து ஒரு லீக்கான விஷயம். அவங்களோட ப்ரைவேட் விஷயம் இது லீக் ஆனிச்சுன்னா அது வந்து நம்ம வருத்தப்படணும். ஏன்னா அவங்களுது எப்படி லீக் ஆகும், நம்மளுது என்றைக்கு வேணால் என்ன வேணாலும் ஆகலாம். இப்போது இது வந்து ஒரு நார்மலாகிட்டாங்க. நார்மலாகி லிங்க்னு கேட்டு ஒரு மாதிரி என்ன சொல்கிறது, நல்லா இருந்த ஒரு இந்தியாவையோ, நல்லா இருந்த ஒரு சோஷியல் மீடியா, நல்லா இருந்த ஒரு பீப்புள்ஸையோ இந்த மாதிரி மீம்ஸ் பேஜ், இந்த மாதிரி மற்ற சேனல் எல்லாமே பேசி 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 தப்பான விஷயத்துக்குள்ளே ஃபோக்கஸ் பண்ணி இப்போ தப்பான விஷயம் தப்பாக கரெக்டாக அப்படிங்கிறதே யாருக்கும் தெரியாமல் போயிடுச்சுங்க. இதெல்லாம் எங்கே போய் முடிய போது என்ன ஆக போகுதுன்னு எனக்கும் தெரியல, நம்ம சுற்றி இருக்கவங்களுக்கு யாருக்குமே எதுவும் தெரியல. ஏன்னா இங்கே நடக்கிற கொடுமையெல்லாம் நாளுக்கு நாள் பார்த்துக்கிட்டு இருக்கவே முடியல, சுத்தமாக இருக்க முடியல. ஒருத்தரை அடித்து வெட்டுறது அவ்வளோ சாதாரண விஷயமா? தயவு செஞ்சு அவங்களுக்கு ஏதாவது ஒன்று தண்டனை கொடுங்க, பெரிய அளவில் தண்டனை கொடுங்க. இல்லைனா ஒரு மக்கள் முன்னாடி வந்து பேசுங்க. அந்த கட்சிக்காரங்க எதுக்கு இருக்கீங்க, மக்கள் முன்னாடி வந்து பேசுங்க. இந்த மாதிரி இது நடந்துருச்சு, நாங்கள் உங்களுக்கு இப்போ சரியான தண்டனை கொடுக்க போகிறோம், மக்கள் முன்னாடி கொடுக்க போகிறோம், ஏதோ ஒன்று பேசுங்க. கண்டிப்பாக உங்களுக்கு அவங்க என்ன சொல்கிறது, இப்போ நான் இந்த கொடியோ இல்லை தளபதியோ நாங்கள் ஏன் ஃபாலோ பண்ணுறோன்னா, நீங்கள் எதுவுமே நீங்கள் பண்ணுறது கிடையாது. அவர் வந்து நாங்கள் பண்ணுவோன்னு சொல்கிறாரு, அவர் வந்து கண்டிப்பாக நாங்கள் பண்ணுவோன்னு சொல்கிறாரு. அவர் நாங்கள் இத்தனை வருஷமாக பார்த்துட்ருக்கோம், இத்தனை வருஷமாக ஃபாலோ பண்ணிருக்கோம். எங்களை மாதிரி ஸ்டூடெண்ட்ஸ்க்கோ, எங்களை மாதிரி இளைஞர்களுக்கோ, இல்லை கேர்ள்ஸ்க்கோ, உமன்ஸ்க்கோ அவர் வந்து என்றைக்குமே வந்து தப்பாக பேசினது கிடையாது, தப்பான வழியில் கொண்டு போனதும் கிடையாது. மற்ற ஸ்டார்ஸ் கூட என்ன வேணாலும் சொல்லுவாங்க, ஸ்டேஜில் ஏறி நீங்கள் வந்து சரக்கடிங்க, அதெல்லாம் உங்கள் வாழ்க்கை அப்படின்லாம் கூட சொல்லியிருக்காரு. ஆனால் அவர் வந்து எங்களை அந்த மாதிரி வழி நடத்தி கொண்டு போனது கிடையாது. அதில் ஒரே நம்பிக்கையினால தான் அவரை நாங்கள் ஃபாலோ பண்ணிகிட்ருக்கோம். இப்போ நீங்கள் அதை பண்ணிவிட்டு இப்போ யாராவது ஒருத்தவங்க தப்பு பண்ணுறாங்களா, அது தப்பு உடனே தட்டிக்கலுங்க. நாங்கள் இதெல்லாம் விட்டு நாங்கள் உங்களுக்கு திரும்ப ஓட்டு போடுறோமே. ஆனால் இங்கே இதெல்லாம் பண்ணுறதே கிடையாது. உங்களுக்கு தேவையான காசை சுருட்டுறது, இன்னும் வந்து மக்களை அடிமைப்படுத்துறது இப்போ ரொம்ப 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 அதிகமாகிடுச்சு. எவனா ஒருத்தன் வந்து டிஎம்கேக்காரன் வந்து காரில் போய் எவனா இடித்தா கூட நான் அப்படி தான் டிடிபன் கெட்ட வார்த்தையில் அப்படி திட்டுறாங்க. இதை வந்து நான் திட்டிடுவேன், பீப்போட ஆட் பண்ணி எனக்கு அது சுத்தமாக பிடிக்கல. எனக்கு அந்தளவுக்கு ஈஸியாக ரவுடிசம் பண்ணிகிட்டு இருக்காங்க இந்த ஒரு டிஎம்கே பீரியடில். இதனால் மட்டும்தான் நாங்கள் சேஞ்ச் வேணும்னு சொல்லிட்டு எங்கள் அண்ணாவை நம்பிட்டு இருக்கோம். ஏன்னா அவர் வந்து சாதாரண ஆள் இல்லை. இப்போது நீங்கள் ஜனநாயக ஆடியோ லான்ச் அப்போயே தெரிஞ்சிருக்கும். ஆக்சுவலாக நான் அதை பற்றி தான் பேசி வீடியோ பண்ணலான்ட்டு இருந்தேன். எனக்கு அந்த சோகமே வந்து தாங்க முடியல அப்படின்னு சொல்லி. ஆனால் இங்கே நடக்கிறலாம் பார்த்தா எதை பற்றி என்ன பேசுகிறதுன்னு எனக்கு தெரியல. தயவு செஞ்சு யோசிங்க. பீப்புள்ஸ் அண்ட் ஃப்ரெண்ட்ஸ் அண்டு என்னை ஃபாலோ பண்ணுற எல்லாருமே இருந்தாலும் சரி, இல்லை காமன் பீப்புள் யாராக இருந்தாலும் சரி, நம்மளை சுற்றி என்ன நடக்குது, நம்ம கூட இருக்கவங்களுக்கு என்ன நடக்குது, நம்மளுக்கு முன்னாடி இருக்கவங்கள பக்கத்து ஊரில் இல்லை பக்கத்து ஸ்டேட்டில் கூட என்ன நடக்குதுன்னு கம்பேர் பண்ணி பாருங்கள். எதெல்லாம் நடக்குதுன்னு தயவு செஞ்சு யோசிங்க. ஏன் எது நடந்தாலும் இந்த கவர்மெண்ட் வந்து கேட்க மாட்டேங்குது? இவங்களுக்கு தேவை என்னன்னா, இப்போது ஆப்போசிட் பார்ட்டி இப்போ வந்து ஏடிஎம்கேலேயோ இல்லை வந்து டிவிகேலேயோ இல்லை வேறு ஏதோ கட்சியிலையோ எதாவது நடந்தால் டப்புன்னு தட்டி கேட்பாங்க, டப்புன்னு அடுத்த நிமிஷம் கேட்பாங்க. ஏன்னா அது வந்து வேற ஒரு கட்சி அவங்க பண்ணுற தப்பு சுட்டி காட்டணும், உடனடியே சுட்டி காட்டணும்னு சொல்லி கேட்குறாங்க. சரி, அது கூட உங்களோட ஒரு அரசியல் மோட்டோவில் ஓகேன்னு கூட வச்சுக்கலாம். ஆனால் இந்த மாதிரி காமனாக உங்கள் பிரிவில் தப்பு நடக்குதுன்னா தப்புன்னு அக்செப்ட் பண்ணிக்கிட்டு இது தப்பு தான் நடந்துச்சு, நாங்கள் அதை சரி பண்ணுறோன்னு சொல்லி ஆக்ஷன் எடுங்க. மக்கள் கண்டிப்பாக உங்கள் பின்னாடி வருவாங்க, கண்டிப்பாக உங்களுக்கு ஓட்டு போடுவாங்க. அதை ஏன் பண்ண மாட்டேன்றீங்கன்னு எனக்கு சுத்தமாக தெரியல. என்ன நடக்குதுன்னே புரியலைங்க இந்த தமிழ்நாட்டில். தயவு செஞ்சு இன்னும் 1 வருஷமோ 2 வருஷமோ இல்லை வந்து மாற்றம் வருமோ வராதோ, இல்லை நீங்கள் எல்லோரும் அவர் வந்து தளபதி வந்து எல்லாத்தையும் விட்டுட்டு நம்மளுக்காக வராரு, நாம் ஓட்டு போட்டு நம்ம தமிழ்நாடு நல்ல விதத்தில் கொண்டு போக மாட்டோமோ, எனக்கு என்ன நடக்குதுன்னு தெரியல. சுத்தமாக ஐடியா இல்லை. ஏன்னா அந்த மக்கள் மேலே சுத்தமாக நம்பிக்கை எனக்கே போயிடுச்சு சொல்ல போனால். ஏன்னா என் கூட படிக்கிறவங்க, கூட படித்தவங்க, கூட வேலை செஞ்சவங்க எல்லாருமே நல்ல ஒரு ஸ்டடீஸ் நாலேஜாக இருந்தாலும் சரி, படிப்பு நாலேஜாக இருந்தாலும் சரி, என் கூட ஐடியில் ஒர்க் பண்ணவங்க, என்னோடய கோலீக் அவங்களா இருந்தாலும் சரி, இப்படி முட்டாள்தனமாக அடித்து சொல்லுவேன், முட்டாள்தனமாக நான் டிஎம்கேவை சப்போர்ட் பண்ணிகிட்ருக்காங்க, எந்த ஒரு ரீசனுமே இல்லாமல். அது ஏன் எதுக்குங்கிறது மூளை இருக்கவங்களுக்கும் தெரில, மூளை இல்லாதவங்களுக்கும் தெரில. இதை நான் வந்து அழுத்தமாக நான் கண்டிப்பாக சொல்லுவேன். ஏன்னா இவ்வளோ ரேப், இவ்வளோ ஹராஸ்மெண்ட், இவ்வளோ இது நடக்கிறத சுட்டி காமிக்காமல் தட்டி கேட்காமல் இருக்க டிஎம்கேக்கு நீங்கள் இன்னமும் எப்படி சப்போர்ட் பண்ணுறீங்கன்னா மனசாச்சே இல்லையா? காசு கொடுத்து என்ன வேணாலும் நீங்களும் அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணிட்டு போயிடுவீங்களாங்கிறது எனக்கு ஒரே ஒரு கேள்வி. நீங்கள் வந்து சொன்ன மாதிரி விஜய் அண்ணாவுக்கு கூட ஓட்டு போட தேவையில்லை, நீங்கள் வேறு யாருக்காக கூட போடுங்க. ஆனால் யோசித்து செயல்படுங்க தயவு செஞ்சு. ஏன்னா இன்றைக்கி பக்கத்து வீட்டில் நடக்கிறது நம்ம வீட்டில் நடக்கலாம், பக்கத்து ஊரில் நடக்கிறது நமக்கு பக்கத்தில் இருக்கவங்க நடக்கலாம், என்ன வேணால் நடக்கலாம். அது என்ன நடந்தாலும் நீங்கள் டிஎம்கேக்கு சப்போர்ட் பண்ணுறவங்க ஒன்றும் உங்ககிட்ட வந்து கேட்க மாட்டாங்க, வாய்ப்பே கிடையாது. அப்படி தான் ஆகிட்டுருக்கீங்க. தயவு செஞ்சு கொஞ்சம் யோசிங்க, தயவு செஞ்சு கொஞ்சம் சிந்திச்சு பாருங்கள். எனக்கு இதெல்லாம் வேலையா, எனக்கு இதெல்லாம் வந்து பேசணும், எனக்கு என்ன வேலையா, எனக்கு இதெல்லாம் கஷ்டமாக இருக்குது. எனக்கு இது ஒன்றும் கண்டென்ட்காக நான் பேசணுங்கிற எனக்கு ஒரு நோக்கமே எனக்கு சுத்தமாக கிடையாது. அந்த கஷ்டம் இப்போ நான் வந்து ஜனநாயக ஆடியோ லான்ச்சில் போய் தளபதி கடைசியாக பேசினது பயங்கர கஷ்டமாக இருந்துச்சு, பயங்கர சென்டிமெண்ட்டாக இருந்துச்சு. லிட்டரலாக அந்த ஆடியோ லான்ச் அந்த சின்ன சின்ன கிளிப்ஸ் பார்க்குறப்ப நான் அழுதுட்டு தான் இருந்தேன்.
ஆனால் அதுலேருந்து வெளியே வரதுக்குள்ளேயே இந்த மாதிரி ஒரு வீடியோ ஒருத்தங்க வெட்டுறாங்கன்னு சொல்லி வந்துச்சு, நியூஸில் வந்துச்சு. சரி அதை என்ன ஏதுன்னு ட்விட்டரில் சும்மா ஓப்பன் பண்ணி பார்க்குறப்போ அந்த வெட்டுற வீடியோவை நான் பார்த்த உடனே எனக்கு ரொம்ப சத்தியமாக ரொம்ப டிஸ்டர்ப் ஆகிடுச்சிங்க. ஈவன் அந்த பசங்களுக்கு என்னோடய தம்பியோட சின்ன பசங்க, என் தம்பிக்கு வந்து 20 இயர்ஸ் ஆச்சு, அவனோட சின்ன 17-18 வயசு பசங்கிட்ட கத்தி எப்படிடா போகுது, அவ்வளோ பெரிய கத்தி எப்படி போகுது, கஞ்சா எப்படி போகுது. ஏம்மா சாமி, இதெல்லாம் எங்கே போய் முடியும்னு தெரில. தயவு செஞ்சு யோசித்து எலெக்ஷனில் ஓட்டு போடுங்க. நான் ஒன்றும் இவருக்கே போடுங்க, தளபதிக்கே போடுங்கன்னு நான் கண்டிப்பாக இவருக்கு தான் போடுவேன். என்னோடய ஃப்ரெண்ட்ஸ் எனக்கு க்ளோஸ் யாரோ அவங்களாம் கண்டிப்பாக கட்டாயப்படுத்தி நான் போட வைப்பேன். அது வேறு விஷயம். இருந்தாலும் நீங்கள் என்னை ஃபாலோ பண்ணுறவங்க, நீங்கள் என்னை பார்க்குறவங்க யாராக இருந்தாலும் சரி, தயவு செஞ்சு யோசிச்சு பாருங்கள். தயவு செஞ்சு இந்த டிஎம்கேக்கு ஓட்டு போடாதீங்க, தயவு செஞ்சு சொல்கிறேன். ஏன்னா அவங்க ஏதாவது தப்பு நடந்தால் தப்பை கேட்குறவங்களா இருந்தால் கூட பரவாயில்ல, தப்பு நடக்குதா, ஓ தப்பா அப்படின்னு சொல்லி பார்க்காத மாதிரி போகிறாங்க. அந்த மாதிரி ஆளுங்க நம்மளுக்கு தேவையில்லை, நம்மளுக்கு வேணாம். தயவு செஞ்சு நீங்கள் ஓட்டு போட்டு எங்களோட வாழ்க்கையும் சரி, எங்களை மாதிரி இருக்க ஸ்டூடெண்ட்ஸ் வாழ்க்கையும் சரி, சின்ன பொண்ணுங்க சின்ன பசங்க வாழ்க்கையும் சரி, தயவு செஞ்சு கெடுத்துறாதீங்க காசுக்காக. ஓட்டுக்கு நீங்கள் காசு வாங்குறீங்களோ வாங்கலையா எனக்கு தெரியல. நான் என்னை கேட்டால் யாரையுமே வாங்காதீங்கன்னு சொல்லுவேன். ஏன்னா ஒரு ஓட்டுக்கு காசு வாங்குறது எவ்வளோ கேவலமான விஷயம். என்னையை பொறுத்த வரைக்கும் நான் சொன்னால், ஒரு உடம்பு விற்று உடம்புக்காக காசு கொடுத்து அந்த உடம்புக்காக போய் டைம் ஸ்பெண்ட் பண்ணுற அளவுக்கு கேவலமான விஷயம் ஓட்டுக்கு காசு வாங்குறது. சத்தியமும் ஓட்டுக்கு காசு வாங்குறது அவ்வளோ கேவலமான விஷயம். ஏன்னா உனக்குன்னு ஒரு உரிமை தந்திருக்காங்க, ஒரு இந்தியாங்கிற ஒரு கண்ட்ரியில் உனக்குன்னு ஒரு உரிமை தந்திருக்காங்க. நீ ஓட்டு போட்டால் இது நடக்கும் அது நடக்கும்னு சொல்லிட்டு உனக்கு ஒரு உரிமை தந்திருக்காங்க. அந்த ஒரு உரிமையை ஒருத்தங்கிட்ட காசு வாங்கிட்டு கேவலமாக போய் ஓட்டு போடுற பெருமையாக இப்போலாம் சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்கன்னா, காசு வாங்கிட்டு நான் இவனுக்கு ஓட்டு போட்டேன், காசு வாங்கிட்டு நான் போடாமல் இருப்பேன் அப்படின்னு. காசு வாங்குறதே தப்பு. காசு எதுக்கு வாங்கணும்? அவன் உன்கிட்ட கொள்ளையடிச்சு, அவன் வந்து அவ்வளோ கொள்ளையடிச்சு அவ்வளோ வச்சுருக்கான். திரும்ப உங்ககிட்ட கொடுத்தானா திரும்ப நீ அவங்ககிட்ட போகுது. இது ரொட்டேஷன் ஆகிட்டே தான் இருக்கும். நீங்கள் தப்பு எப்போ தட்டி கேட்குறத நிறுத்து. என்ன சொல்கிறது, அவன் கொடுக்குற காசை வாங்காதீங்க. தப்பாக நம்ம யார் இப்போ நான்லாம் வந்து எனக்கு முன்னாடி தப்பு நடந்தால் கண்டிப்பாக நான் கேட்பேன். சின்ன தப்போ பெரிய தப்பு நான்லாம் கேட்டிருக்கேன். நீ என்னடா பண்ணியிருக்கேன், என்னடா பிடிங்கிருக்கேன் அப்படிங்கிற மாதிரிலாம் பார்க்காதீங்க. நான் கண்டிப்பாக கேட்டிருக்கேன். அதனால் கூட நான் இன்னொரு வர வீடியோஸில் நான் சொல்கிறேன். நீங்கள் கேட்கலனா கூட பரவாயில்ல, தப்பு பண்ணுறதை என்கரேஜ் பண்ணாதீங்க. அதே மாதிரி இந்த மாதிரி பக்கத்தில் ஏதோ வெட்டு குத்தோ இல்லை ஏதோ ஒன்று நடந்துச்சுனாலோ, என்னைய மாதிரி ஒரு காமன் பீப்புள் தனியாக இருக்க பசங்களால் என்ன பண்ண முடியுமோ இல்லை காப்பாற்ற முடியுமா எனக்கு தெரியல. ஒரு கேங் ஆஃப் பாய்ஸ் இருந்தீங்கன்னா கண்டிப்பாக தட்டி கேளுங்க. கண்டிப்பாக ஒருத்தர் அந்த இடத்துல மாட்டிட்டு, ஒரு பொண்ணு தனியாக மாட்டிகிட்டு இருந்தாலோ, ஒரே ஒரு பையன் தனியாக மாட்டிகிட்டு இருந்தாலோ கண்டிப்பாக விட்டுட்டு போகாதீங்க. உங்களால் முடிஞ்சால் ஒரு க்ரௌடை புல் பண்ணி ஒரு 20 பேர் 30 பேரை சேர்த்து அவங்கள தடுத்து நிறுத்தி அவங்களுக்கு முடிஞ்சால் அந்த மாதிரி ஆளுங்களுக்கு அடித்த மூஞ்சி கைக்கெல்லாம் உடச்சிடணும். எனக்கு கேட்டால் நான் கண்டிப்பாக நானே தான் சொல்லுவேன். ஏன்னா தப்பு பண்ணுறவங்களே அவ்வளோ தைரியமாக எல்லா தப்பும் பண்ணுறப்போ தப்பாக தட்டி கேட்குற நாம ஏன் அமைதியாக இருக்கணும்? கவர்மெண்ட் ஒன்றுமே பண்ண மாட்டேங்குது. கவர்மெண்ட் வேடிக்கை தான் பார்க்குது, போலீஸும் வேடிக்கை தான் பார்க்குறாங்க. நாம் என்ன பண்ணுறது? உங்களால் முடிஞ்சால் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் வச்சு தடுங்க. அடிங்கன்னா நானும் உண்மையாக சொல்லலை, தடுங்க, தயவு செஞ்சு தடுங்க. அந்த மாதிரி விஷயத்தெல்லாம் பார்க்காத அப்படி போகாதீங்க. நீங்கள் தனியாக இருக்கீங்களா, தயவு செஞ்சு கூட இருக்கவங்களாம் வாங்க ப்ளீஸ், நம்மளுக்கும் அடுத்த நாள் என்னைக்கு வேணாலும் இந்த மாதிரிலாம் நடக்கலாம், தயவு செஞ்சு வாங்க, நம்ம அவங்களுக்கு காப்பாற்றணும், அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவோன்னு சொல்லி தயவு செஞ்சு ஒரு கூட்டத்தை கூட்டியோ தயவு செஞ்சு ஆளுங்களை சேர்த்தோ நம்மளுக்கு முன்னாடி நடக்கிற தப்பை தயவு செஞ்சு கேளுங்க. இதுதான் என்னை பொறுத்த வரைக்கும் நான் சொல்லுவேன். யாராக இருந்தாலும் என் ஃப்ரெண்ட்ஸ்கிட்டையும் நான் தான் சொல்லுவேன், நானாக இருந்தாலும் அதான் பண்ணுவேன். அவன் கத்தி வச்சுருக்கான், அவன் வந்து இது வச்சுருக்கான், என்ன பண்ண முடியும்? எதுவும் பண்ண முடியாது. நமக்கு போனால் நமக்கு ஒரு வெட்டு போகணும், இல்லை நம்மளே கூட கொலை பண்ணலாம். இருந்தாலும் ஏதோ ஒரு பாசிபிள் இருந்து நம்மளால் அவங்கள காப்பாற்ற முடிஞ்சாலும் ஏதோ ஒரு மிளகா பொடியோ இல்லை ஒரு மண்ணோ இல்லை ஏதோ ஒரு கையில் கிடைக்கிறத எடுத்து அவனை மூஞ்சில் போட்டு அவனை தடுக்க முடியும்னா கண்டிப்பாக அதை ட்ரை பண்ணுங்கள், விட்டுறாதீங்க. ஏன்னா இங்கே ஒருத்தவங்க இப்போ என்னை நம்பி ஒரு ஃபேமிலி இருக்கிற மாதிரி அந்த பாவம் அந்த ஹிந்திக்கார ஒரு அண்ணாவை நம்பி அவங்க ஃபேமிலி இருந்திருக்கும். உங்கள் பையனோ பொண்ணோ அவங்க அம்மாவோ அப்பாவோ என்ன கனவோடு இங்கே வந்தாங்களோ, எங்கே தங்கியிருந்து என்ன பண்ணி எப்படி சாப்பிட்டுறது தெரியல, எப்படி பேசுகிறது எனக்கே கண்ணெல்லாம் கலங்குது. பாவங்க, அதெல்லாம் ரொம்ப பாவம். தயவு செஞ்சு கண்ணுக்கு முடியாத மாதிரி தப்புலாம் நடந்தால் விட்டுறாதீங்க. நம்மளை நம்பி நம்ம தமிழ்நாட்டுக்கு வந்திருக்காங்க. நம்மளை நம்பி நம்ம தமிழ்நாட்டில் வேலை செஞ்சு நம்ம தமிழ்நாட்டில் இருந்து காசை கொஞ்சமாவது சேகரித்து அவங்க ஊருக்கு எடுத்துகிட்டு போகணுங்க ஒரு நல்ல எண்ணத்துக்காக நம்ம ஊருக்கு வந்திருக்காங்க. தயவு செஞ்சு யாரையும் கை விட்டுறாதீங்க. நல்லதே நடக்கும். தளபதி சொன்ன மாதிரி பார்ப்போம் என்ன தான் நடக்குதுன்னு. வேறு ஒரு வீடியோவில் ஒரு நல்ல வீடியோவோ இல்லை நல்ல கண்டென்ட்டோ இதுக்கு மேலே தமிழில் என்ன நடக்குதுன்னு தெரியல, பார்ப்போம். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டிங்க, மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இது எனக்கு சொல்லவே எனக்கு ஒரு மாதிரி இருக்குது. சரிங்க, வேறு ஒரு வீடியோ பார்ப்போம்.